இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது. ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும், நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும். ஒரு சாப்பாடு எடுத்துக்கணும்னா வந்து நம்ம we are not just merely surviving to eat ஒரு ஃபுட்டு, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ராடனரி எவல்யூஷனில் நம்மளுக்கு வந்து ஒரு டங் ஹஸ் பீன் கிஃப்டட் பை தி எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட் பட்ஸ். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஷோலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் இல்லை, மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய, இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோலே இருக்குது. கமர்ஷியல் படங்களும் பண்ணணும். ஒரு கதாநாயகன் கணவன் மனைவி உறவு, ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு, ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு, இப்படிலாம் இப்படியே இருக்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும். இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன். வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக இந்த படத்தை நம்ம பார்க்கணும். இப்போ சமீப காலமாக ஒரு படங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம், கண்டம்னேஷன் எல்லாமே இருக்குது. இதை திரைப்பட இயக்குநர்கள் நம்ம வந்து ஒத்துக்கணும். நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து எல்லா திரைப்பட இயக்குநர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பத்திரிகைக்காரர்களும் மக்கள் தான். ஸோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ், அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட், ஒரு வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான். அந்த ராக்கெட் அப்படியே தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடியாமல் பிறகு திடீர்னு ஒரே ஒரு சின்ன ஒரு வயர்னால் வந்து அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் சினிமாவும். ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் லெட் பை த டைரக்டர், ஆல்சோ வித் த ஆக்டர்ஸ், த ப்ரொடியூசர்ஸ். சம்டைம் இஸ் மிஸ்அப் ஆகும். ஸோ இதையும் மனதில் கருத்தை வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பத்திரிகையாளரும் நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை கோத்து தான் நடக்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி சொல்கிறது, கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம், ஐ எம் நாட் சேயிங் டு டோன் டவுன், ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி. அது ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி சினிமா நிறைய பேருக்கு தெரியாது. கஷ்டம்னா எப்படி ஒரு சீசனுக்கு கூட ஒரு 4 சீசன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. பெரிய படங்கள் போட்டு தான் இன்றைக்கி சினிமா பண்ண முடியுது. ஒரு சின்ன படங்களையும் இன்றைக்கி எடுக்க முடியல. ஆக்சுவலாக கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை வந்து ரோட்டுக்கு கூட்டு வர்ற அளவுக்கு சினிமா ஆயிருக்கு.